Hello friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து 7 மணி ஆகுதுங்க. நம்ம கிளம்பறதுக்கு ரெடியா இருக்கோம். 8 மணிக்கு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இருக்கணும். எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். பேக்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ வாங்க கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். சோ இந்த வீடியோ ரெண்டுலயும் பாருங்க. கண்டிப்பா ஒரு ஜர்னி vlog எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும் அப்படின்றது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு விவான், ரேவந்த் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வராங்க. விவான் கிட்ட இருந்து பேசணும்னு சொன்னேன். சொல்ல பேசணும். அம்மா எங்க போறேன்? வாட்னா ஃளைட்ல. எங்க போற ஃளைட்ல? China. உனக்கு என்ன வேணும் சைனால இருந்து? குட்டி ரோபோட் வேணுமா? சரி, வேற என்ன வேணும்? போதும், எவ்வளவு நல்ல பையன். போதுமா? அண்ணாக்கு என்ன வாங்கி வரலாம்? அண்ணாக்கு போனா பாரா. அண்ணாக்கு போன் வேணுமா? வேற அப்பாக்கு என்ன வாங்கி வரலாம்? அப்பாக்கு போனா? பாட்டிக்கு தெரியலையா? சரி, ஓகே. அம்மா ஊருக்கு போறேன்ல, டாடி கிட்ட சமத்தா இருக்கணும். ஓகே, மம்மு கரெக்டா சாப்பிடணும். ஓகே, நல்லபடியா இங்க பாரு, சண்டை போடாம இருக்கணும். அண்ணா கூட சண்டை பண்ணலாம், அடிக்கூடாது. ஓகே, நீ குட் பாய் அப்படி இருப்பியா? செல்லம் கொஞ்சியா? சரி, நீ பாரு, நீ குட் பாய் இருந்தா அம்மா உனக்கு பெரிய ரோபோட் வாங்கிட்டு வரேன். குட்டி ரோபோட் தான் வேணுமா? கிசி விடணும். இங்க தங்க புள்ள. சரி, வா கிளம்பலாம். வா, சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொன்னேன்ல. டேய், சண்டை போடாத அண்ணா கூட. டேய், கத்தாத. டேய், அவகிட்ட ஃபோன் வாங்குடா. இங்க பாரு, ஒழுங்கா ஃபுட்பால் கிளாஸுக்கு போ. தம்பி பாத்துக்கோ, சரியா? அம்மா உனக்கு சூப்பர் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரேன். ஓகே ஓகே. ஏய் ரவுடி, குட்டி ரவுடி. என்ன கிஃப்ட்? அது எது சர்ப்ரைஸ், சொல்ல மாட்டேன். வாங்கி தர மாட்டேன். நீ சொல்றியா? நீ ரெக்கமெண்ட் பண்ற உங்க அண்ணாக்கு? ஐபோனா? மாமா டீ. ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு. நெயில்ஸ் நல்லாக்கா? நெயில் ஆர்ட் பண்ணிருக்கேன். நெயில் ஆர்ட்டா? எனக்கு ஒரு பண்ண தெரியும், நான் பண்ணிட்டாங்க. இது உடச்சிடுற கையா தானே? பாப்லி 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 பாப்லி. பாவம், யார் பெத்த பிள்ளையோ. பாப்லி 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 பாப்லி. எடுத்துட்டேன். என்ன ஐடி கார்டு? எடுத்துட்டேன். பத்து நாளைக்கு அது சாப்பாடு கிடைக்காது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நல்லா நம்மளோட இட்லி வடை சாம்பார் சாப்பிட்டாச்சு. ஈட்டோ எப்படா சொல்றோம்? D5 தான் ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காரு. D5 பட்டு பட்டு வா. என்ன பட்டு? வா. இப்போ ஏர்போர்ட்குள்ளே வந்து என்ட்ரி பண்ணிடலாம். நம்மளோட பாஸ்போர்ட் அப்புறம் வந்து நம்மளோட வீசாலாம் காமிச்சா உள்ளே விடுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நானே ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் யூரோப் போகிறப்போ கொச்சின் போய் தான் போகணும். அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து கொச்சின் போயிட்டு கொச்சின்லேருந்து தான் போகணும். பட் இதை ஃபஸ்ட் டைம் நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம நின்றுருக்கோம். ஏன்னா நம்ம போகிறது பார்த்திங்கன்னா மலேசியன் ஏர்லைன்ஸ். நம்ம லக்கேஜ்லாம் கரெக்டாக வந்து பேக் பண்ணி வெயிட்லாம் பார்த்துட்டு வந்ததால் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக போயிடுச்சு. எல்லா ப்ராசஸுமே நம்ம கையில் வந்து போர்டிங் பாஸும் கொடுத்துட்டாங்க. சென்னை டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு சைனா, அதுக்கான போர்டிங் பாஸ் தான் இது. வந்து
செக்இன் பண்ணிட்டோம். இப்போ வந்து செக்யூரிட்டி செக் பண்ண முடிச்சிட்டோம் அப்படின்னா கேட் நம்பர் 12க்கு போனோம்னா நம்ம வந்து 10:35க்கு போர்ட் பண்ணிடலாம். நம்ம இமிக்ரேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ இமிக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ செக்யூரிட்டி செக் பண்ண போகிறோம். நம்ம பேக்கில் அவங்க இருக்கக்கூடிய எல்லா திங்ஸும் வெளில வச்சு அவரோட செக் பண்ணிவிடுவாங்க. அந்த முடிஞ்சோடனே கேட்டுக்கு போயிடலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் வந்து பவர் பேங்க்கில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களோட செக்இன் பேக்கில் தான் நீங்கள் பவர் பேங்க் போடக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகலாம். பவர் பேங்க், சார்ஜர்ஸ், அதே மாதிரி பேட்டரி ஐட்டம் எதுவாக இருந்தாலும் செக்இன், அதாவது நீங்கள் உள்ளே போடக்கூடிய அந்த லக்கேஜில் போடக்கூடாது. கையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய லக்கேஜ் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ட்ரேயில் வச்சுட்டேன் பாருங்கள். அதாவது எல்லா சார்ஜர்ஸும் எடுத்து வெளியில் வச்சிடணும், ஃபோனெல்லாம் வச்சிடணும். எல்லா பேக்கும் தனித்தனியாக வச்சுட்டு அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஸ்கேன் பண்ணி வந்துடுச்சு. இல்லை ஏதாவது வந்து லிட்டிகேஷன்ஸ் இருந்தால் அந்த பக்கம் போயிடும், கிளியர் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அழகாத்தையும் பேக் பண்ணி நம்ம கேட் நம்பர் 12க்கு கிளம்பிடலாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம போர்டிங் பண்ண வேண்டியது தான். நான் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோடனே நம்மளோட சப்ஸ்கிரைபர் 5 பேரை பார்த்தேன். ஒரு மேடம் வந்து சிங்கப்பூர் போகிறாங்க, ஒரு மேடம் வந்து சைனா தான் வராங்க, இன்னும் 2 பேர் வந்து எங்கே போகிறாங்க தெரியல, ஜஸ்ட் வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கே போனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேட் நம்பர் 12க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது நம்மளோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ஃபஸ்ட் ட்ரிப் நம்ம யூரோப் போயிட்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விலாக்ஸ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சைனா ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சர் நம்ம கற்றுக்கலாம், நிறைய ஃபுட் அங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ட்ராவல் விலாக்லேருந்து திருப்பி சைனாலேருந்து வர வரலையுமே அந்த விலாக்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 1 by 1 கூப்பிடுறாங்க. நம்ம சீட் நம்பர் பார்த்திங்கன்னா 28. அதனால நம்ம வந்து முன்னாடியே கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா பேக்லேருந்து தான் ஃப்ரண்ட் போவாங்க. அதனால் மலேசியா நம்ம ஃப்ளைட் நம்பர் கோலாலம்பூர் போகக்கூடிய ஃப்ளைட். ஸோ போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு இப்போது ஃப்ளைட்குள்ளே போகிறோம். 10:45க்கு போர்டிங் சொன்னாங்க. இப்போ டைம் வந்து 11:20 ஆகுது. இப்போ தான் நம்ம உள்ள ஃப்ளைட்குள்ளேயே போகிறோம். இப்போ ஃப்ளைட்குள்ளே போகிறதுக்கு லைனில் நின்றுட்டுருக்கோம். ஃப்ளைட்டில் வந்து போர்ட் ஆகிட்டோம். நம்மளுக்கு வந்து 28 மிடில் சீட் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு சென்னை டு கோலாலம்பூர் அப்ராக்சிமேட் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 hours 30 minutes போயிடும். ஸோ மற்றபடி ட்ராவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கோலாலம்பூர் போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். பை. Menggunakan perkhidmatan tersebut di dalam penerbangan ini. Peralatan elektronik yang besar adalah simpan dengan selamat di ruang penyimpanan sebelum berlepas. Apabila pesawat mula bergerak, tanggalkan semua alat. Fasten the seatbelt, lift the metal flap. Should the cabin pressure become low, an oxygen mask like this will appear from the compartment above you. Immediately pull the mask towards you and breathe normally. You must place the mask on yourself before attending to those under your care. This is your life vest for economy class. Before takeoff. மலேசியன் ஏர்லைன்ஸில் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வெஜ் ஃபுட்டு தான் நான் வந்து கேட்டிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலடு, ஒரு டெசர்ட்டு, ஒரு ரொட்டி,
இப்போ நம்ம மலேசியா ரீச் ஆகிட்டோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் லேண்ட் ஆகிடுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே வந்து மலேசியா பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கோலாலம்பூரில் வந்து இறங்கிட்டோம். ஸோ அடுத்து சைனாக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 5 hours இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இப்போ ரொம்ப பசிக்குது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் கரன்சி இல்லை. ஸோ அது இப்போ நம்ம மாற்றணும். இன்னும் இந்தியன் கரன்சி கொடுத்து மலேசியன் கரன்சி மாற்றிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நம்ம சைனாக்கான ஃப்ளைட் எடுக்கலாம். ஸோ அங்கே வந்து லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம். பாருங்கள், லிட்டில் மலேசியான்னு ஷாப் சூப்பராக இருக்குது. வந்து இங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப்க்கு வந்திருக்கேன். அதாவது ஷாப்பிங் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக இங்கே வந்து லிக்கர் ஐட்டம் இருக்குது. சாக்லேட்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்குது. கேட் நம்பர் 25க்கு போகிறதுக்கு உள்ளுக்குள்ளே பஸ்ஸில் போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த ஏர்போர்ட் போகிறதே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ என்னமோ ஒரு பெரிய ஊருக்கு போகிற மாதிரி அவ்வளோ தூரமாக இருக்குது. ஸோ அதுக்காக பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒன்று வாங்கணும். அது இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம். மேக்னெட்ஸ் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஓகே, இதை வாங்கிடலாம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஒரு மேக்னெட் வாங்கினேன். அதனால சைனீஸ் கரன்சி கொடுத்து நான் மலேசியன் கரன்சி வாங்கிட்டேன். ஸோ இதை வச்சு நம்ம எதை சாப்பிட பார்க்கலாம். ஸோ இவங்க கரன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து 10 ரூபா கரன்சி. இது 20, அப்புறம் வந்து ஒரு 5. ஸோ மொத்தம் 35 பேலன்ஸ் கொடுத்தாங்க. இன்னொரு ஷாப்பில் போய் ஒரு சின்ன ஒரு ஐட்டம் வாங்கி இன்னும் கொஞ்சம் கரன்சி வாங்கி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எதாவது சாப்பிட்றது ஆர்டர் பண்ணலாம். வாங்க இங்கே ஆர்டர் பண்ணலாம். நல்லாயிருக்கும் போல இருக்குது. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் 8:30 ஆகுது. நம்ம ஊரில் வந்து 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்லேருந்து 11 o'clock தான் நமக்கு சைனாக்கு ஃப்ளைட் இருக்குது. அதுக்கப்புறம் சைனாக்கு போய் சேருது தான். அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. ஸோ இதோட இந்த vlog நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராவல் vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சேம் நீங்கள் பார்த்து அதே ஃப்ளைட் ஜர்னி தான். பெருசாக ஒன்றும் அதில் இருக்க போகிறதில்ல. பட் நாளைக்கு சைனாக்கு போயிட்டு அங்கே நம்ம எந்தெந்த பிளேஸ்க்கு போகிறோம், Day 1 இன் சைனா எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சூப்பரான எக்ஸைட்டிங்கான vlogs வரப்போகுது. டேக் கேர். பை.